இப்ப உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எப்படி உள்ள வரும்? சரியான கேள்வியை கேட்குறீங்க. சில இடங்களில் இடத்திற்கு தகுந்தார் போல இருப்பிடத்திற்கே வர வைத்து தங்க வைத்து அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஏதாவது ஒரு விலங்கை அடித்து அந்த விலங்கு மாமிசத்தை அவர்களிடம் கொடுத்து அனுப்பி விடுவது வழக்கம். எப்போதுமே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும், எதுலையுமே சொல்லாத செய்தி. ஒருத்தர் தான் உள்ள வருவார் சாமான் வாங்குறதுக்கு, லிஸ்ட் வாங்கிட்டு போவார். ஆனால் சாமானை வாங்கிட்டு வருகிற போது 10 பேர் வருவாங்க. உலகத்துல 2,38,000 ஜீவராசி வாழ்தாப்பா. எந்த சிவராசியாவது ஆம்பளையும் காதல் பண்ணியிருக்கா? எந்த சிவராசியாவது பொம்பளையும் காதல் பண்ணியிருக்கா? இந்த கேடுகட்ட மனுஷ சாதியில பொம்பளையும் லவ் பண்றாப்பா. என்னப்பா இது? யார சொன்னாரு? அதை நான் சொல்ல விரும்பல. சரி. எப்போதுமே எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து செல்வது முடியாது. ஏன்னா 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலை ஏறணும், திருப்பி 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் ஏறணும். 18 நாள் அந்த காடை சுத்தி தங்குறோம். ஏன் தங்குகிறோம் என்றால், நடிகர் ராஜகுமாரை காட்டிற்குள் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு அசண்டாவை போட்டு கொடுக்கும். இந்த அசண்டாவை சரி செய்வதற்காகவே சுத்தி தாளவாடி பகுதியில் தான் தங்கியிருக்கோம். வீரப்பனார் யாரை நியமிக்கிறாங்கன்னா அதே ஊரை சேர்ந்த ஒரு உளவாளியை இவங்களும் நியமிப்பாங்க. ஆக இந்த உளவாளியும் அரசாங்க தரப்பு உளவாளியும் ஒன்னாத்தான் இருப்பாங்க ஒரு ஊர்ல. இவர் அவரிடம் பேசுவதிலே, அவர் இவரிடம் எந்த கருத்தையும் சொல்வதில்லை. அப்படித்தான் வாழ்ந்துருக்காங்க. இப்ப உள்ள உங்களுக்கு வருமானம்னு ஒண்ணு இருக்கு. வருமானம் இல்லையா? அது உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியில கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் அரசியல்வாதிகளுக்கு அதில் தொடர்பு இருந்துச்சு. அந்த பகுதியில் இருந்த அரசியல்வாதிக்கு அங்க இருக்கிற வாங்கக்கூடிய பொருட்களை இவங்க தான் வந்து தரகர் மாதிரி வாங்கி வியாபாரம் பண்ணாங்கிற ஒரு பேச்சு இருக்கு. அது எப்படி நடந்தது? அதாவது 3 மாசத்துக்கு ஒரு யானையாவது இறந்துடும். இந்த ஒரு யானை இறந்துச்சுன்னா அந்த வயோதிக யானையினுடைய தந்தத்தினுடைய எடை 45 கிலோ இருக்கும். ஒரு கொம்பு மட்டும். அப்ப 2 கொம்புனா 90 கிலோ இருக்கும். இந்த 90 கிலோ தந்தத்தை விற்றால் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள். அது எனக்கு கணக்கீட்டு முறை எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பணங்கள், அந்த தந்தங்கள் எப்படி அனுப்பப்பட்டது என்பது சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் அண்ணன் வீரப்பனாருக்கு மட்டுமே பொருத்தமாக. இல்ல, நீங்க வெளியில இருந்து காட்டுக்குள்ள முதல் முறையா போயிருக்கீங்க. முதல் நாள் அங்க தங்குற போது உங்களுக்கு தூக்கம் வந்திருக்காது, அந்த கொசுக்கடி இருந்திருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அந்த பகல் பொழுதுகள் சோர்வாகவும் ஒரு விதமான உள்ளச்சோர்வாகவும் கூட இருந்தது என்றே சொல்லலாம். அன்றைய பொழுது அப்படியே நகர்ந்தது. மாலையில் மீண்டும் அவர்கள் ஒரு 5 மணிக்கு சமையலை தொடங்கினார்கள். எனக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, எல்லா வேலையும் நம்மளும் செய்யணும். ஏன்னா கம்யூனிச தத்துவம் அதுதான். எங்களுக்கு ஈழத்துல கற்றுக் கொடுத்தது அதுதான். யாரும் எவரும் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்யலாம். அதுக்கெல்லாம் தட்டுப்பாடு இல்லை, கட்டுப்பாடும் கிடையாது. செய்ய வேண்டிய ஆர்வம் மிக்கவர்கள் செய்யலாம். தேசிய தலைவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க. வீரப்பனார் எல்லா வேலையுமே பண்ணியிருக்காங்க. ஒரு குடும்பமா இருக்கணும்னா அங்கே இந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லா வேலையுமே அவங்களும் செய்வாங்க. அந்த அடிப்படையில நம்மளும் செய்ய தொடங்கினோம். முதல் நாள் முடிந்தது, 2 நாள் முடிந்தது, 3 நாள் அதே. ஆனால் முதல் நாள் இரவு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் என்னவென்றால், நான் தலையணை இல்லாமல் தூங்கியதே கிடையாது. எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று வச்சுக்குவேன். ஏன்னா பாயில் இன்றைக்கு வரை நான் பாயிலோ அல்லது விரிப்புகளிலோ படுப்பதில்லை. விருந்தரையில் படுப்பதுதான் இன்றைக்கு வரை வழக்கமாக வைத்திருக்கிறேன். காடுகளில் நான் விரிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து ஒரு இது கொடுத்தாங்க, பெட்ஷீட் கொடுத்தாங்க. நான் அதை விரிச்சுக்கிட்டேன். தலைக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை ஒருத்தர் தலைக்கு வச்சுட்டாரு, பருப்பு மூட்டை ஒருத்தர் வச்சுக்கிட்டாரு, சரக்கு சாமான் மூட்டை ஒருத்தர் வச்சுக்கிட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சுக்கும் போது எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ நான் அந்த மூங்கில் தோப்புக்குள்ளே தேடுறேன். என்ன ஏதாவது கிடைச்சா, ஒரு கட்டதுக்கே கிடைச்சா தலைக்கு வச்சுக்கலாம். அப்பொழுது யானை சாணம் வந்து ஒரு 15-20 நாளுக்கு முன்பாக, இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறதுனால மழை இல்லாத காலம், பனி மட்டும்தான் பெய்யும். இந்த உதப்பை என்ன செய்யுதுன்னா, ரவுண்டாக இருக்கும், இவ்வளோ நீட்டத்தில் போடும். அது காஞ்சி போயிருக்கும். அப்படி எனக்கு ஒரு யோசனை, சரி இதை தூக்கி தலைக்கு வச்சுக்கோமே, என்ன இருக்கு அப்படின்ட்டு அதை போய் தேடி எடுக்க போறேன். அதை வீரப்பனார் பார்த்துட்டே இருங்க, என்ன தேடுறீங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா தலைக்கு ஒன்றும் இல்லை, அதான் அந்த சிரிச்சிட்டாங்க எல்லாருமே. முதல் நாளே என்னப்பா நீ இதை போய் எடுத்துட்டு வர அப்படின்னாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று தலைக்கு வைக்கணும்ல, அதுக்கு தான் எடுத்தாங்க. அதை எடுத்து கொண்டாந்து வச்சேன். வச்சும்போது அப்போ சொன்னாங்க,
அப்ப நான் உடனே வீரப்பனார் சொன்னாங்க, "இந்த அரிசிய 2ஆ பிரிப்பா. தம்பிக்கு 1 குடு." போர்வை வந்து 2 குடுத்துருக்காங்க. 1 விரிக்கிறதுக்கு முதல் நாள் என்கிட்ட குடுத்துட்டாங்க. எனக்கு விரிப்புகள் இல்ல. ம். நான் கீழ இன்னொன்னு என்னன்னா 2 நாள் இரவு தூக்கமின்மை. ம். படுபயங்கரமான ஒரு சோர்வு இருந்தது. உடல் சோர்வு இருந்ததுனால, நான் இழுத்து போத்துனவன் தான். எப்படி தூங்குனேன், என்ன பண்ணேன். ஆனால் விடிஞ்சு எந்திரிக்கும்போது எல்லாரும் நான் சத்தம் கேட்டாவே எந்திரிச்சிருவேன். சில சத்தங்கள் கேட்டாவே எந்திரிச்சிருவேன். ஆனா இவங்க எந்திரிச்ச உடனே பானையில உருட்டுறது, சட்டியில உருட்டுனது, அந்த மாரி சத்தத்துல நான் எந்திரிச்சிட்டேன். ஆனாலும் 5:30 மணிக்கெல்லாம் எல்லாம் எந்திரிச்சிடுறாங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து என்னன்னா, காலையில் எழுந்ததுடன் ஒரு வேலை செய்றாங்க. என்ன வேலைன்னா, அந்த இருப்பிடத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்படி ஒரு ஒரு டூர் போயிட்டு வராங்க. யாராவது மனித நடமாட்டம் இருக்கிறதா? உளவாளிகள் யாராவது உள்ள வந்திருக்காங்களா? மிருகங்கள் என்னென்ன வந்திருக்கு என்பதை தடமறிந்து பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த முத நாள் அப்படியே முடிஞ்சது. 2வது நாள் இயல்பாகவே அப்படி இந்த மாரி படுக்கிறது, இருக்கிறது, உட்கார்றது, ஆ ஒருத்தர் நகம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. சேத்துக்குழியார் வந்து இந்த யானை தந்தங்களை வைத்து ஏதாவது சிற்பம் செதுக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப எனக்கிட்ட வந்து 2வது நாள் சொன்னாங்க, "இந்தாங்கப்பா இதான் உங்களுக்கு விரிப்பு. இத நீங்க தயார் பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஊசி, நூலெல்லாம் குடுத்தாங்க. அந்த எப்போதுமே எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்வது முடியாது. ஏன்னா, 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் மலை ஏறணும். திருப்பி 6 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் பள்ளத்தாக்குல இறங்கணும். ம். ஏறுகிறது ரொம்ப ஈஸியா ஏறிறலாம். ஆனால் இறங்குவது அவ்வளவு கடினம். ஏனென்றால், முதுகுல வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 14 கிலோ சுமையுடன் செல்ல வேண்டும். தன் உடைமைகள் எப்படியும் ஒரு 2 கிலோ இருக்கும். துமிக்கி ஒரு 4 1/2 கிலோ. எந்த துமிக்கி எடுத்தாலும் 4 1/2 கிலோ இருக்கும். அ இதெல்லாம் சுமந்து கொண்டு தான் ஏறணும், இறங்கணும். ஏதோ சும்மா சாதாரணமா நடந்து விட முடியாது காடுகள்ல. அப்ப அங்க அந்த மூங்கில் காட்டுக்குள்ள, அந்த மூங்கில் தொப்பை அது மிகப்பெரிய அ அடர்ந்த மூங்கி காடு. அதுக்குள்ள தங்கியிருக்கும்போது தான் 18 நாள் அந்த காடை சுத்தி சுத்தி தங்குறோம். ஏன் தங்குகிறோம் என்றால், ம். நடிகர் ராஜகுமாரை காட்டிற்குள் அழைத்துச் செல்ல வேண்டிய ஒரு அசண்டாவை போட்டு குடுத்துட்டோம். ம். இந்த அசண்டாவை சரி செய்வதற்காகவே சுத்தி சுத்தி தாளவாடி பகுதியில் தான் தங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வரை இப்ப வீரப்பன் நீங்க காட்டுக்குள்ள நீங்க அவர் வீரப்பன் கூட இருக்கிறப்ப தான் ராஜ்குமார உள்ள கொண்டு வந்ததா? ஆமா. சில வேலை திட்டங்கள். அத பத்தி நான் இப்ப பேச முடியாது. ஆனா அது வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் இருப்பதால், ஆ இல்ல நீங்க அப்ப இருந்தீங்க. இல்ல அதான் ஆ. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால், சரி, அதை பற்றி எதையுமே நான் எந்த வலைவழித்தளத்திலும் நான் சரி, சரி, பேசுவதில்லை. சரி. அது வழக்கு முடியட்டும். அதற்கு பிறகு நாம் நிறைய செய்திகளை, ஆ. உலகத்திற்கு உண்மையான செய்திகளை சொல்ல தயாராக இருக்கிறோம். சரி. வெளியிலே செய்த வேலைகள் என்ன? உள்ளே இருந்து செய்தவர்களுடைய வேலை திட்டங்கள் என்ன? 2 பிரிவாக இதற்கு வேலை நடந்தது. ம். அந்த காலகட்டங்களில் மீட்சிப் படையைச் சேர்ந்த அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் காவல்துறையிலே சிக்கியிருக்கிறார்கள். அண்ணன் மணிகண்டன் சிக்கியிருக்கிறார். இவர்களெல்லாம் கடந்துதான் காட்டிற்குள் தமிழ்நாடு விடுதலைப்படை ஒரு பெரிய அமைப்பு. தமிழ்நாடு விடுதலைப்படை வந்து 1999 நவம்பர் மாதம் தான் காட்டிற்குள் வந்தார்கள். ம். அதற்கு முன்னால் தமிழ்நாடு விடுதலைப்படையைச் சேர்ந்தவர்கள் எவரும் காட்டிற்குள் வரவில்லை. ம். இந்த 2 ஆண்டுகள் மீட்சிப் படையினுடைய பங்களிப்பு அங்கே பெரியது. ம். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் விடுதலைப்படை வந்தது. அதை பற்றி நாம் இன்னொரு சரி, பேசு, நேரத்தில் பேசு. நாம் விரிவாக ஆமா, பேச இருக்கிறோம். ஆமா. ம். அப்ப இந்த மாதிரி ராஜகுமாரை அழைத்து வர வேண்டும். நான் கடத்தி என்று சொல்ல மாட்டேன். ம். ஏனென்றால் கடத்தி வருவது எங்களுடைய வழக்கம் அல்ல. அழைத்துச் செல்வதுதான் வழக்கம். சரி. ராஜகுமாரை அழைத்துச் சென்றோம், விருந்தாளியாக வைத்திருந்தோம், நல்ல முறையில் பாதுகாத்தோம். வெளியில் வருகிற போது அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ம். அது கடத்தல் என்று சொல்லிவிட முடியாது. அழைத்துச் சென்றதுதான். அதை சொல்லிவிட்டுத்தான் வீரப்பனார் அவர்கள் அவர்களை அழைத்து வருகிற போது ம். பத்திரமா கொண்டாந்து நான் விட்டுறேன். எப்படி கூட்டிட்டு போறேனோ அப்படியே கொண்டாந்து விட்டுறேன். நீ பாரு நெத்தியில வச்சுக்கிற பெரிய பொட்டு, அந்த பொட்டுக்கு பங்கம் வந்துடாது என்று பர்வதமாளிடம் சொல்லிவிட்டு தான் ராஜகுமாரை அழைத்து சென்றார்கள் என்பது அது நிறைய விடயங்கள் இருக்கு. நாம் பிறகு பேசுவோம். அதை சரி, பற்றி ஓகே. பேசுவோம். இப்படி அந்த தாளவாடி வனப்பகுதிக்குள் 18 நாட்கள் ஒரே இடத்தில் ம். மாறி மாறி பக்கத்துல பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் ம். ஒரே இடத்துல தங்கணும். ஏனென்றால் எங்களை கூட்டி வந்த பசவண்ணா அவர்கள் நாங்கள் தங்கியிருந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறார். திருப்பி அவர் காட்டை விட்டு வெளியில போறாரு. ம். வெளியில போகும்போது அவர் காவல்துறையோ அல்லது உளவுத்துறையோ பார்த்துட்டு அவரை கைது பண்ணிச்சுன்னா அவரை நேரா கொண்டாந்து எங்க விடுவாருங்க? இந்த இடத்துல தான் விடுவாங்க. ம். ம். அப்ப நாங்கள் இந்த இடத்துல இருப்பதில்லை. இங்க இருந்து ஒரு 3 கல் தொலைவுக்கு அந்த பக்கம் எங்கேயாவது அடர்ந்த வனப்பகுதிக்கு போய் தங்குவது வழக்கம். ஆனால் கிராம அந்த காட்டுவாசிகளிடம் எங்க தங்க போறோம், என்ன நடவடிக்கை, எந்த மாதிரி செயலாற்ற போறோங்கிறத சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் வெளி வேலைகளை செய்வதற்கு மட்டுமே பொருத்தமானவர்கள். இங்க உள்ள என்ன பண்ண போறோங்கிறத யாருக்கும் பகிர்ந்து கொள்வதில்லை. ம்.
பொதுவாகவே வனத்திற்குள் 2 உளவுத்துறை இருந்தது. ஒன்று அரசாங்க உளவுத்துறை, அது காட்டுவாசிகளை நியமித்தார்கள். ம். ஏன்னா அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய உளவுத்துறையை சார்ந்தவர்கள் காட்டிற்குள் நிச்சயமாக பயணிக்க முடியாது. ம். ஒரு இடத்துல போயிட்டு திரும்பி வர முடியாது, அவங்களுக்கு பாதை நெப்பு மாறிடும். நெப்பென்றால் அந்த இலக்கு. ம். ஆனால் காடுகளுக்குள் அரசாங்கம் யாரை நியமிக்குதுன்னு சொன்னா காட்டுவாசிகளை தான் நியமிக்குது. ம். வீரப்பனார் யாரை ஒரு நியமிக்கிறாங்க? உளவாளியா வச்சிருக்காங்க. ஆமா, ம். வீரப்பனார் யாரை நியமிக்கிறாங்கன்னா அதே ஊரை சேர்ந்த ஒரு உளவாளியை இவங்களும் நியமிப்பாங்க. ம். ஆக இந்த உளவாளியும் அரசாங்க தரப்பு உளவாளியும் ஒன்னாத்தான் இருப்பாங்க ஒரு ஊர்ல. ம். இவர் அவரிடம் பேசுவதில்லை, அவர் இவரிடம் எந்த கருத்தையும் சொல்வதில்லை. அப்படித்தான் வாழ்ந்திருக்காங்க. ம். ஆக அரசுக்கென்று ஒரு உளவுத்துறையும் வீரப்பனார் படைக்கென்று ஒரு உளவுத்துறையும் காடுகளில் எல்லா இடத்திலும் நல்லா செயலாக. இருந்தது. இப்ப உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எப்படி உள்ள வரும்? சரியான கேள்வியை கேட்குறீங்க. முதல்ல இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம்னு சொன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்னா, நான் இருக்கிற வரை, ஏன்னா நான் வந்து முதுகலை அந்த படிப்பை தொடங்கும் போது தான் நான் ஈழத்து பயணத்தை மேற்கொண்டேன். இளங்கலை முடித்து விட்டு, அதனால படிச்சதுல நிறைய படிச்சவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கு. ம். இப்ப நான் இன்னொன்னு என்னன்னா, அழகாவும் எழுதுவேன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. ம். அப்ப நான் ஓவியரும் கூட. ம். அப்ப வந்து என்னன்னா, என்னென்ன சாமான் வேணும், சாமான்னு சொல்ல மாட்டாங்க, பத்தியம் என்னென்ன வேணும்னு எழுதுப்பா அப்படிம்பாரு. ம். உடனே நான் ஒரு பெரிய தாளில் எடுத்து கிழிச்சு அதை அழகா எழுதுங்க என்னென்ன வேணும் அப்படிங்கிறத என்ன எழுதிடுவோம். எழுதிட்டு அவர் கேட்பாரு, எவ்வளோ வருது கோயந்தா நீ வா அப்படிம்பாரு. கருப்பு லிஸ்ட் போட்டிருக்கு, லிஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படிம்பாரு. அது அப்படியே சேர்த்துக்குள்ளே அப்படியே பார்ப்பாரு. பார்த்துட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து விட்டோம்னா சாதாரணமாக ம். இயல்பாக அது 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 வந்து ஒரு 20,000 வேணும்னே அப்படியெல்லாம் இல்லை, ஒரு 20,000 வேணும்னே கொடுத்துடுவோம்ண்ணே. சரி கொடு, கொடு, கொடு. அப்ப அந்த பணத்தை எண்ணி சேத்துக்குழியார் வந்து வருகிற காட்டுவாசிகள். ம். எப்போதுமே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். எதுலையுமே சொல்லாத செய்தி. ஒருத்தர் தான் உள்ள வருவார் சாமான் வாங்குறதுக்கு, லிஸ்ட் வாங்கிட்டு போக. ம். ஆனால் சாமானை வாங்கிட்டு வருகிற போது 10 பேர் வருவாங்க. ம். இப்ப இந்த 10 பேரும் நமக்கான ஆளா இருக்கணும். ம். அதை தேர்வு செய்கிற இடத்தில் அந்த ஒரு நபர் சரியா இயங்கணும். ம். இல்லைன்னா எல்லாமே மாறி போயிடும். சரி, அந்த ஒரு நபர் 10 பேரை கூட்டிட்டு வர்றாரு, சுமையோட வர்றாருன்னு சொன்னா அவங்கள சில இடங்களில் இடத்திற்கு தகுந்தார் போல இருப்பிடத்திற்கே வர வைத்து தங்க வைத்து அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு ஏதாவது ஒரு விலங்கை அடித்து அந்த விலங்கு மாமிசத்தை அவர்களிடம் கொடுத்து அனுப்பி விடுவது வழக்கம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அண்ணா வத்தல் இருந்தாங்கத்தாங்க அப்படிம்பாங்க. அங்க வத்தல் போடுகிற முறையே வித்தியாசமான முறை. இதெல்லாம் வந்து இங்க இருந்து போயிட்டு வருகிறவர்கள் சொல்லிவிட முடியாது. வத்தல்னா விலங்குகள்ல இருந்து போடுவாங்க. விலங்கு மாமிசம். அதாவது விலங்கு மாமிசம் எப்படின்னா, நம்ம ஊர்களில் வந்து ஒரு விலங்கு அடிக்கிறாங்கன்னு சொன்னா கறியை துண்டு துண்டா வெட்டி வந்து என்ன செய்வாங்கன்னா, காய போடுறது கூட ஒரு கயிறை கட்டி அதுல வந்து கோர்த்து, இதெல்லாம் கோர்த்து ஊசி வச்சு கோர்ப்பாங்க. கிராமங்கள்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஊசி வச்சு கோர்த்து காய போடுவாங்க வெயில் காய்ச்சலாம். ஆனால் காடுகளில் அப்படி அல்ல. ஒரு விலங்கு அடிக்கப்படுகிறது என்றால் அந்த விலங்குடைய அந்த கறி தோலை முதல்ல உரிச்சிருவாங்க. தோலை உரிச்சு அப்படியே பாய் மாதிரி விரிச்சிருவாங்க. அந்த தோலை உரிக்கும் போதே பாய் மாதிரி விரிச்சிருவாங்க. இப்போ முதுகுப்புறம் இருக்குல்ல, அந்த முதுகுப்புறம் முழுசா உரிக்க மாட்டாங்க. உள்ள இருக்கும்ல, அதை உரிக்க முடியாது. எப்போ உரிப்பாங்க அப்படின்னா, இந்த கரியெல்லாம் களைஞ்சி எடுத்ததுக்கு பிறகு, எலும்பெல்லாம் எடுத்து வெட்டியதற்கு பிறகு முதுகு தண்டத்தை அதுக்கப்புறம் அப்படி திருப்பி போட்டு அப்படியே கிழிப்பாங்க. இப்ப இந்த கரியை எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொன்னா, மாலை மாலையாக வெட்டுவார்கள். துண்டு துண்டா வெட்ட மாட்டாங்க. அந்த வெட்டுகிற போதே மாலை மாலையா அப்படியே இப்படி இப்படி மாலை மாலையா கைக்கு எட்டிய தூரம் மரம், அது விஷமில்லாத மரமா தேர்வு பண்ணுவாங்க. அந்த விஷமில்லாத மரத்தை என்ன செய்வாங்கன்னா, கொடுவாள் வச்சு அப்படி சீவி விட்டுட்டு இலையெல்லாம் வீழ்த்திட்டு பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து மொட்டையானி. அந்த கீத்தா சீவும் போது ஊசி ஊசியா இருக்கும். அந்த ஊசி ஊசியா இருக்கிறதுலதான் ஒவ்வொன்றும் ஊசி ஊசியா இருக்கிற அந்த கிளைகள்ல இந்த கரியை கோர்ப்பாங்க. அப்படியே கோர்த்தோம்னா எல்லா கரியும் மாட்டினதுக்கு பிறகு அந்த மரத்தை பாத்தீங்கன்னா கரிமரம் அப்படிங்கிற லெவல்ல இருக்கும். அங்க அங்க இப்ப இந்த இடத்துல தங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 3 நாள் 4 நாட்களுக்கு அது அப்படியே காயும். திருப்பி அதை எடுத்து எல்லாத்தையும் உருவி அதை பாறைக்காய்ச்சல்ல போடுவோம். பாறை மேல காய வச்சிருங்க. பாறைமாச்சல். அப்ப பாறையில காய வைக்கும் போது பாறையில ஒட்டாது. ஏற்கனவே மரத்துல காஞ்சதுனால பாறையில ஒட்டாது. இந்த பாறை காய்ச்சல 2 நாள் போட்டோம்னா சலசலன்னு வந்து. ஆனால் அதை எடுத்தோம்னா 15 கிலோ தெரியும். அந்த வத்தலே காஞ்சதுக்கு பிறகு எடுத்தோம்னா 15 கிலோ வந்துடும். அதை ஒருவருக்கு சுமையாக கொடுத்து விடுவாரு. அது காஞ்சிச்சுன்னா அப்படியே கருப்பு கலர்ல, அது ஒரு வித்தியாசமா கருப்பு கலர்ல
லைட்டா மஞ்சள் கலந்த கொழுப்பு இருக்கிற இடங்கள்லாம் சில இடங்கள்ல மஞ்சளா இருக்கும். மறக்க முடியாத சம்பவம். அத சுமையாக சுமக்கிற போது, ம். தேவைப்படுகிற போது அது எப்படி சமைக்கணும் அப்படின்னா, முதல்ல கல்லுல வச்சு தட்டுவாங்க. ம். தட்டி அந்த கெட்டித்தன்மையை இலகுவாக்குவோம். ம். இலகுவாக்கி அத வந்து வெந்நீர்ல ஊற வைக்கணும். ம். வெந்நீர்ல ஊற வச்சதுக்கு பிறகுதான் அதுக்கான சமையல் பணிகளுக்கான எப்படி அங்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் இருக்குமா? பொரிச்ச எண்ணெய்கள் எப்போதுமே கிடைக்கும். ஆ. எண்ணெய்கள் அப்படியே கேன்லயே வாங்கிட்டு வந்துருவது வழக்கம். ஆ. தக்காளி இல்ல இருக்காது. ஆ. ஏன்? தக்காளி எங்க போறது? ஒரு 2 நாள் பாதுகாக்க முடியும் தக்காளிய. ஓகே. ஒரு நடைபயணம் இப்போ நாங்க மேற்கொள்கிறோம் என்றால், ஒரு 20 நாட்கள் கடந்து போறோம்னா, தக்காளி எப்படி பாதுகாக்க முடியும்? ம். வெங்காயம் சேர்ப்பது வழக்கம். ம். அதுல குறிப்பாக எந்த காய்கறி அதிகமா ஸ்டாக் வச்சுக்கிறவங்க? இல்ல அங்க காய்கறிகள் ஸ்டாக் வச்சுக்கிறதே கிடையாது. வெங்காயம் மட்டும் ஸ்டாக் வச்சுக்குவோம். ஆ. தேவையானால் வெங்காயம் மட்டும், அதுவும் சின்ன வெங்காயம் மட்டும் தான். பெரிய வெங்காயம் கிடைக்காது. ம். சின்ன வெங்காயம் கிராமங்கள்ல கிடைக்கும். ம். ஏன் கிடைக்குதுன்னா, அங்கே விளையுது. ம். விளையிற இடங்கள்ல கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னா, அவங்களே வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்போ உங்களுக்கு உணவுகள் வர்றது வந்து அந்த காட்டுவாசிகள் மூலியமா தான் வரும். ஆமா, காட்டுவாசிகள் மூலமா தான் எல்லாமே. ஆ. ஆ, எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? 8 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா. வாரத்துக்கு ஒரு நாள் கணக்கு. ஆமா. வாரத்துக்கு ஏன்னா, ஒரு நாள். நாங்கள் போனதுக்கு பிறகு படை வந்து 13 நபர், 14 பேர் ஆயிருது. ம். இந்த 14 பேரு என்பது 3 வேளை சாப்பிடணும். எவ்வளவு உணவாகும்னு நீங்களே கணக்கு. ஆமா. அரிசி. அரிசி, பருப்பு, ஆ. சரக்கு சாமான் வந்துரும். ஆ. பால் பவுடர் வந்துரும். முக்கியமா பால் பவுடர் இல்லாம இருக்காது. பேஸ்ட் வந்துரும். அதாவது பற்பசை, பிரஸ். ஆ. இதுக்கிடையில மாசம் ஒரு தடவை செருப்பு தேஞ்சிரும். ஆ. இந்த செருப்பையும் வந்து யாருக்கு செருப்பு? சேத்துக்குழியாருக்கு. அவருக்கு என்ன 8ஆம் நம்பர். ஆ. அப்படின்னா அதையும் எழுதி விட்டுருவோம். செருப்பு வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுவும் செருப்பெல்லாம் வந்துரும். நம்ம என்ன எழுதுறோமோ ஒரு சாமான் கூட மிஸ் ஆகாது. சரி. பால் பவுடர் வந்துச்சுன்னா டீ, காஃபி உள்ளே ஆமா, போட்டுக்கிறீங்களா? உள்ளே போட்டுக்குவோம். டீ தூள் வந்துரும், காஃபி பவுடர் வந்துருமா? ஆமா, காபி பவுடரு, டீ தூள் எல்லாமே அதெல்லாம் பாக்கெட்டா வந்துரும். அத எடுத்து போட்டுக்கிறீங்க. ஆமா, போட்டுக்குவோம். ம். பால் வந்து என்ன செய்வோம்னா கரைக்கணும் அத. ம். பால் பவுடரா போடும்போது மிதக்கும். அத கை வச்சு நல்லா கரைக்கணும். ம். கரைச்சதுக்கு பிறகு நல்லா அது பால் மாதிரி வந்துரும். தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கணும் அதுல. அதுக்கப்புறம் காய வச்சு அது பாலாக்கி, அதுக்கப்புறம் டீயோ, காஃபியோ. இல்ல ஒரு நாள் ம். காலையிலிருந்து இரவு வரை ம். அங்க காட்டுக்குள்ள எப்படி இருக்கும் ஒரு நாள் லைஃப்? ஒரு நாள் லைஃப் என்பது காலை எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? இல்ல 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிரும். கரிச்சாங்குருவி கத்த ஆரம்பிக்கும். சரி. எப்போதுமே தமிழர்களுடைய மரபு ஒண்ணு இருக்கிறது. ம். 3:30 மணிக்கு கரிச்சாங்குருவி கத்தும். ம். சரிங்களா? 4 மணிக்கு மைனா கத்தும். 4:30 மணிக்கு சேவல் கத்தும். ம். 5 மணிக்கு குயில் கூவும். ம். இப்படி தமிழருடைய பழக்கவழக்க முறைகள் பறவைகளில் இருந்தே அவன் தேர்வு செய்திருக்கிறான். 3:30 மணிக்கு கரிச்சாங்குருவி கத்த ஆரம்பிக்கும் போதே நாங்க முழிச்சிருவோம். ம். ஒவ்வொருத்தரா முழிக்க ஆரம்பிப்பாங்க. ம். சில பேர் வந்து முழிச்சிட்டு புரண்டுகிட்டு கிடப்பதும் வழக்கம். 5 மணி கூட உருண்டுகிட்டு கிடப்போம். ம். ஏன்னா அந்த அந்த தன்மையை பொறுத்தது. சில இடங்கள்ல பார்த்தோமே ஆனால், இப்ப தெங்கு மராட்டா வனப்பகுதிகளுக்குள் நாம் போகிறோம் என்றால் படுபயங்கரமா குளிரும். ம். அங்கெல்லாம் போத்தின போர்வையை விளக்கவே முடியாது. அவ்வளவு சின்னஸா இருக்கும். ம். ஒரு போர்வை இல்ல, 2 போர்வையை போத்தக்கூடிய ஒரு சூழல். ஏற்கனவே சட்டையே தடிமம் ஆக இருக்கும். ம். அதுக்கப்புறம் பேண்ட். ம். எப்போதுமே பேண்டோட தான் தூங்குவது வழக்கம். அப்படிங்கும்போது இத்தனை உடைகளை போட்டும் கூட குளிர ஆரம்பிக்கும். இப்ப காலையில இருந்து என்ன செய்வோம்னா ஒவ்வொருத்தரா எந்திரிப்பாங்க. ம். தண்ணி இருக்கு, இந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்கு, தண்ணிக்கு பயம் இல்ல. ஏன்னா தண்ணி கிட்ட தான் பிரச்சனையே இருக்கு. ம். இந்த தண்ணி இருக்குன்னு சொன்னா அங்க காவல்துறையினுடைய உளவாளிகள் அந்த இடத்த நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். எப்படி தனி தேடி வருவாங்க? கண்டிப்பாக. அப்ப ஒரு இடத்துல போய் தண்ணி நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா அந்த தண்ணி எடுக்கும்போது காலடி தடம் படும். ம். அந்த சகதியோ அல்லது அந்த ஈரத்தன்மை உள்ள மணல் பகுதிகளிலேயோ காலடி தடம் படும். நாங்கள் தண்ணி எடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யும்னா அந்த காலடி தடத்தை மறைப்பதற்காகவே தண்ணியை ஊத்தி விட்டுருவோம். ம். கொஞ்சோண்டு தண்ணி அதுல ஊத்தி அதை மறைச்சிருவோம். அப்ப வருகிறவர்களுக்கு நோட் பண்ணும்போது கூட அது தெரியாத அளவுக்கு பண்ணிடும். ம். சில இடங்கள்ல மண்புழு இருக்கும். அதுவே என்ன செய்யும், தண்ணியை ஊத்தி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல கோடு போட்டுரும் அது. அப்ப பழைய இயல்பு நிலைக்கு அது மாறிடும். அப்ப காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன செய்யும்னா, நாங்கள் இறை வழிபாடு இல்லாதவர்கள். மீட்சிப்படையில யாருமே வந்து சாமி கும்பிடுற பழக்கம் இல்லை. யாருமே கும்பிட மாட்டோம். ஆனால் அவர்கள் சாமி கும்பிடுவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு காலை கடன்கள்லாம் முடிக்கிற காலை கடன்கள் 2 விதமாக அங்கே நடக்கும். ஒன்று இடத்திற்கு தகுந்தாற் போல. சில இடங்கள்ல மரமெல்லாம் சாஞ்சு கிடக்கும். சில இடங்கள்ல புதரா இருக்கும் கீழே. ம். மரத்துல உட்கார்ந்தே கழிவுகளை கழிவது வழக்கமாக ஒண்ணு வச்சுப்போம். இடத்துக்கு தகுந்தாற் போல. சில இடங்கள்ல மண்ணை நோண்டி பூனை மாதிரி கழிவறை போறதும் வழக்கமா இருந்தது. ம். ஆக காலை கடன்களை முடிப்பதிலே அந்த காலை கடன்களை கழிப்பதிலேயே இப்ப 2 வகை இருக்கு. ம். அப்ப அங்க வந்து என்ன நடக்கும் என்றால், காலெல்லாம் கழுவிட்டு முகங்கால்லாம் கழுவிட்டு குளிக்கணுங்கிறத அவர் தான் சொல்லணும். ம். குளிப்பதா வேண்டாமா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. நான் காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் 18 நாள் குளிக்கல. ம்.
ஆனால் 18 நாட்கள் கழித்து குளிக்க போது ஒரு அழுக்கும் இல்லை. அவ்வளவு தூய்மையாக, ஏன்னா நடக்கிற போதே வேர்வையில எல்லாமே கழுவப்பட்டிருக்கு உடம்பு. ஆக இப்படித்தான் அங்கே வாழ்வியல் முறையை, இப்ப காலையில காலை கடன் முடித்ததற்கு பிறகு சமையல் சுழற்சி முறையில வரும். ஒரே ஆளு சமைக்க மாட்டாங்க. ஏனால் படை ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. இப்ப நான் இன்னைக்கு நான் விறகு ஒடிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு எனக்கு சமைக்கிற வேலை வரும். நாளை கழிச்சு தட்டு கழுவுற வேலை வரும். அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குற வேலை வரும். அதுக்கப்புறம் கறி தட்டுற வேலை வரும். வத்தல் தட்டுற வேலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் சுழற்சி முறையிலே அங்க வீரப்பனார் கூட ஒரு வேலை செய்வார். சரி, இப்படி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிட சுழற்சி முறையில முடிஞ்ச பிறகு காடுகளுக்குள்ள வேற என்ன செய்வீங்க? இல்ல, பொதுவாகவே ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால் அந்த திட்டத்தில் தான் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும். மற்ற நாள்லாம் இயல்பாக என்ன செய்வோம்னா வேற ஒண்ணுமே செய்ய மாட்டோம். சமைக்கிறது, சாப்பிடுறது, கதை அடிக்கிறது, வானொலி கேட்கறது, கூத்தாடுறது, கும்மாளம் அடிக்கிறது. சாயங்காலம் ஆச்சுன்னா அவர் புராண கதையை தொடங்குவாரு. இன்னொரு விஷயம் என்னவென்றால், தமிழ் தேசிய தளத்தை ஆரம்பிக்க தொடங்குகிற போதுதான் மாலை நேர வகுப்புகளை நாங்கள் அங்கே தொடங்கினோம். நான் தான் தொடங்குறேன் முதல்ல. அண்ணன் முத்துக்குமார் சொன்னாங்க, வரலாற்று சம்பவங்களை நீ பேசணும், அவர் புராணத்துக்குள்ள மூழ்கி கிடக்கிறாரு, புராணமெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு வரலாற்று விஷயங்களை சொல்லுகிற போது முதலாக நான் அவரிடம் பேசியது, சிசிலியில் பிறந்து அர்ஜென்டினாவில் வளர்ந்து கியூபாவில் போராடி பொலிவியாவில் மாண்டு போன மகத்தான மாபெரும் தலைவன் எர்னஸ்டோ சே குவேரா வரலாறத்தை முதலாக நான் உட்கார்ந்து படிச்சுட்டு, அது புகைப்படம்லாம் இருக்கிறது. அவரோட நான் பாடம் எடுக்கிறது, அவர் உன்னிப்பாக கேட்கறது, சில இடங்கள்ல அவர் கூர்ந்து படிக்கிறது. அப்பொழுதுதான் அந்த இடதுகண் லேசாக தெரியவில்லை என்கிற செய்தி வெளியே வருது. அதுக்கு கூட அண்ணன் மணிகண்டன் அவர்கள், அவர் இந்த மருத்துவம் படித்தவர், அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இவருடைய கண்ணை பரிசோதனை பண்ணிட்டு வெளியில போய் கண்ணாடி வாங்கியாந்து கொடுத்தாரு. கண்ணாடி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சார். நல்லா தெரியுதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக புராணங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டு வரலாற்றுகளை படிக்க தொடங்கியதுதான் மீட்சிப்படை போனதற்கு பிறகு நிலைமை மாறுது. இப்ப உள்ள உங்களுக்கு அரசியல்வாதிகள், இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது 2 ஆட்சி காலத்திலையும் அவர் உள்ள இருக்கிறார். அதாவது திமுக ஆட்சி காலத்திலையும் சரி, அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி, எந்த அரசாங்கம் அவருக்கு கொஞ்சம் இணக்கமா இருந்தது? இல்ல, சரியான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதாவது ஒரு விடயம் சொல்லுவார், மாற்றப்பட்டார். இந்த பத்திரிகையாளர்கள் போய் சந்தித்ததற்கு பிறகு அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ, பத்திரிகையாளர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தார்களோ அந்த நிலைப்பாட்டை அவரிடம் திணித்து வைத்தார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் எந்த அரசியல் கட்சியும் வசைப்பாடல. ஆனால் இவர்கள் போய் பாடம் எடுத்ததற்கு பிறகு மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா மீது மிகப்பெரிய வன்மத்தை வைத்திருந்தார். ஏன்னா இவர்கள் போய் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற மனிதனுக்கு பொதுவான ஒரு பாடத்தை எடுத்திருக்க வேண்டும். அவர்கள் அதை எடுக்க மறந்து போனார்கள். ஆனால் நாங்கள் போகிற போது ஜெயலலிதா அம்மையார் மீது கடுமையாக எடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், அவருடைய 92வது ஆண்டு ஆட்சி முறை காலகட்டங்கள் இருக்கு. 92ல இருந்து 97 வரை இந்த அதிரடிப்படை என்கிற ஒரு படையை அமைத்து சொல்லனா துயரங்களை கொடுத்ததனால், இவர்கள் சொன்ன வரலாற்றுக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கும் ஒத்துப்போனதால் ஜெயலலிதா மீது ஒரு மிகப்பெரிய வன்மம் ஏற்பட்டது. நான் இன்னும் சொல்லாததை சொல்லுகிறேன், எந்த வலைவழித்தளத்திலும் சொல்லாததை. ஆனால் அது சொல்ல வேண்டிய தேவையில்லை. யாரையும் நான் இதில் அசிங்கப்படுத்தவில்லை, களங்கப்படுத்தவில்லை. அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன். உலகத்துல 2,38,000 ஜீவராசி வாழ்தாப்பா. எந்த சிவராசியாவது ஆம்பளையும் காதல் பண்ணியிருக்கா? எந்த சிவராசியாவது பொம்பளையும் காதல் பண்ணியிருக்கா? இந்த கேடுகட்ட மனுஷ சாதியில பொம்பளையும் லவ் பண்றாப்பா. என்னப்பா இது? யார சொன்னாரு? அதை நான் சொல்ல விரும்பல. சரி. ஆக இந்த மாதிரி அரசியல் அங்கே புகுத்தப்பட்டது. இந்த மாதிரி சம்பவங்களை அங்கே திணிக்கப்பட்டது. ஆனால் நாம் சென்றதற்கு பிறகு அதை வேறு திசைக்கு கொண்டு செல்கிறோம். ஆனாலும் ஜெயலலிதா மீது மிகப்பெரிய வன்மம் இருந்தது. கலைஞர் அவர்களிடத்தில் ஒரு பரிவு இருந்தது. ஏன் பரிவு இருந்தது என்றால், ஈழ யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டம் எங்கள்கிட்ட கேட்பாரு, எந்த ஆட்சியில இங்க இருந்து நீங்க ஈஸியா போயிட்டு வரீங்க? நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், இப்பவும் பதிவு பண்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற போதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஈழத்துக்கு போவது. ஆனால் கலைஞர் ஆட்சியில் நாங்கள் சொல்லனா துயரங்களை சுமந்தவர்கள். ஆனால் இதுல 2 நிலைப்பாடு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மாக்கோரா என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஈழத்திற்கு என் தேசிய தலைவனை ஆதரித்தார்கள்.
தமிழ்நாட்டில் நமது தேசிய தலைவன் தமிழரசனை கொன்றொழித்தார். இந்த முரண்கள் இருக்கிறதே, எல்லா கட்சியிலும் இருக்கு, 2 கட்சியிலுமே இருக்கு உங்களுக்கு அந்த முரண். அதே போல் ஈழத்திற்கு எதிராக திமுக நிலைப்பாடு இறுதி வரை எடுத்தது. ஆனால் தமிழ்நாட்டு விடுதலை என்கிற ரீதியில் அவர்கள் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கிதான் போனாங்க. ஆக 2 வேறு தன்மையை இவர்கள் எடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் முடக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஆக வீரப்பனார் அவர்கள் கலைஞரை நேசித்தார்கள். நேசிப்பதற்கு காரணம் என்ன? கலைஞரை பற்றியே சென்றவர்கள் பாடம் எடுத்து விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு வைகோ என்கிற ஒரு அற்புத தலைவன் இந்த தேசம் அடைந்திருக்கிறது. 94களில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேறியதற்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுச்சி மிகுந்த ஒரு இயக்கமாக வளர்கிற போது அந்த இயக்கத்தை விசாரிக்கிறார் வீரப்பனார். கோபாலசாமி பாத்திரலாமா, அவர் கூட்டிட்டு வாங்களேன். அதையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனை சந்திப்பதிலே மிகுந்த ஆர்வமாக இருந்தார். என்னிடத்துல சொன்னார், 2-3 முறை கேட்டார். என்னிடத்தில் மட்டுமல்ல, அண்ணன் முத்துக்குமார் இடத்துல சொன்னார், அந்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் நான் வச்சு பேசிடுறேன், நிறைய பேச வேண்டியிருக்கு அந்த 2 பேர்கிட்ட என்று அவர் பேசினார். மருத்துவரையா ராமதாஸ் மீது ஒரு பாசம் இருந்தது. அந்த பாசம் எங்கே மறக்கப்படுகிறது என்றால், பொது மன்னிப்பு என்கிற ஒரு விடயம் வந்ததுக்கு பிறகு அந்த பொது மன்னிப்பிற்கான வேலையை எந்த இடத்திலும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் செய்யாத காரணத்தால் ராமதாஸ் மீது ஒரு பெரிய கோபம் இருந்தது. இதுதான் அவருடைய அரசியல் கண்ணோட்டம். ஆமா, அரசியல் கண்ணோட்டம். இப்ப உள்ள உங்களுக்கு வருமானம்னு ஒண்ணு இருக்கு, கவர்மெண்ட் இல்லையா? அது உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் வெளியில கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகிற பட்சத்தில் அரசியல்வாதிகளுக்கு அதில் தொடர்பு இருந்துச்சு. அந்த பகுதியில் இருந்த அரசியல்வாதிக்கு அங்க இருக்கிற வாங்கக்கூடிய பொருட்களை இவங்க தான் வந்து தரகர் மாதிரி வாங்கி வியாபாரம் பண்ணாங்கிற ஒரு ஒரு பேச்சும் இருக்கு. அது எப்படி நடந்தது? இல்ல, எனக்கு தெரிந்த மட்டும்தான் நான் பேச முடியும். எனக்கு முன்னால் அவர்கள் சந்தன மரங்களை அனுப்பியிருக்கிறார்கள், யானை தந்தங்களை கொடுத்தனுப்பியிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து பவானி ராஜேந்திரன் என்கிறவரின் மூலமாகத்தான் முதலாக யானை தந்தங்கள் பரிமாறப்பட்டது என்கிற செய்தியை அண்ணன் வீரப்பனார் அவர்களே வந்து அவர் சொல்லியிருப்பார். நாங்கள் சென்றதற்கு பிறகு யானை தந்தங்கள் சந்தன மரங்கள் கடத்துவது இல்லை. அங்கே எந்த வனவிலங்குகளையும் வேட்டையாடக்கூடாது என்பதிலே ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது இயக்கத்தின் மூலமாக. யானைகளை கொள்வதை அதாவது பொதுவாக யானைகளை இங்கே கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் அங்கே வயோதிக யானைகள் இறந்து போகும். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு யானையாவது இறந்துடும். இந்த ஒரு யானை இறந்துச்சுன்னா அந்த வயோதிக யானையினுடைய தந்தத்தினுடைய எடை 45 கிலோ இருக்கும், ஒரு கொம்பு மட்டுமே. அப்ப 2 கொம்புனா 90 கிலோ இருக்கும். இந்த 90 கிலோ தந்தத்தை விற்றால் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள். அது எனக்கு கணக்கீட்டு முறை எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பணங்கள், அந்த தந்தங்கள் எப்படி அனுப்பப்பட்டது என்பது சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் அண்ணன் வீரப்பனாருக்கு மட்டுமே பொருத்தமாக இருக்கும். அதில் நாங்கள் தலையிடுவதில்லை. பொதுவாக நாங்கள் சென்றதற்கு பிறகு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட யானை தந்தத்தை அந்த வழியா போகும்போது போய் கரெக்டா அந்த இடத்த பிடிச்சி தோன்றாங்க. அப்பெல்லாம் காசுக்கு ரொம்ப தடுமாற்றம். நாங்கள் சென்றதற்கு பிறகு காசே இல்ல. அவர் போட்டிருந்த அந்த 7 பவுன் செயின், சிவப்பு முத்துக்கள் பொறிச்சிருக்கும், எம்பின்னு எழுதியிருக்கும், அந்த நகையை கூட கொண்டு அடகு வச்ச வரலாறுகள் உண்டு. சரி, இதுதான் அப்ப உள்ளுக்குள்ள நீங்க போறப்ப அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடக்கல. இந்த மாதிரி இன்னொரு அவருக்கு சில வினோதமான பழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அவர் பாடுவாரு, சத்தமான பிரார்த்தனைகள்லாம் செய்வாரு அப்படின்னா தகவல் நிறைய வந்தது. அதெல்லாம் என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் 108 சாமிகளை வேண்டுவார். சரி, அது ஆயுதத்தை வச்சுட்டு ஊதுபத்தி கொளுத்திட்டு கையை இப்படித்தான் வச்சுக்கிட்டுவாரு. இப்படி கூட கும்பிட மாட்டாரு. இப்படி கையை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு வேண்டுவாரு. காலுக்கு எல்லாம் சுத்தமா கழுவிட்டு ஊதுபத்தி கொளுத்திட்டு ஒரு சூடத்தை கொளுத்திட்டு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த சூடத்துல அப்படி திருப்பி காட்டிட்டு 108 சாமிகளை வேண்டுவது அன்றாட வழக்க முறை. பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்து அந்த ஆயுத பூசை என்று சொல்லுவார்கள். இந்த ஆயுத பூசையில மட்டும் என்னன்னா 2 வருஷத்துக்குள்ள அந்த 2-3 வருஷத்துல நான் பார்த்த விடயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆயுதங்களை எல்லாத்தையுமே கலட்டுவாங்க. அக்கக்க கலட்டி, அதாவது எல்லா ஆயுதத்தையும் கலட்ட மாட்டாங்க. காலையில ஒரு 9 மணிக்கு ஒரு ஆயுதம் கலட்டுறாங்கன்னா 11 மணி எழுதி அந்த ஆயுதம் எண்ணெயில ஊற வைப்பாங்க. அந்த ஆயுதம் கழுவப்பட்டு அது சரி செஞ்சு தொடச்சி அதை மாட்டினதுக்கு பிறகு இன்னொரு ஆயுதம் தயாராகும். ஆயுத பூசணைக்கு மட்டும்தான் அந்த ஆயுதங்கள் கலட்டப்படும், சுத்தமாக எண்ணெயில் கழுவப்படும்,
திருப்பி சேர்க்கப்படும். இப்படி ஆயுதம் கழுவி ஒரு நாள் ஆயுத பூஜை நடந்து கொண்டிருக்கிற போது வாழங்குடி பள்ளம் சண்டையிலே கூட வீரப்பனாருடைய துமிக்கி வேலை செய்யவில்லை. என்ன காரணம் என்றால் தேங்காய் எண்ணெயை அதிகமா போட்டுட்டாரு, இயங்கல. அந்த ரீவர் போய் அடிச்சு எடுக்கணும், அந்த நெப்புன்னு சொல்லுவாங்க, அது சரியா இயங்காம போயிடுச்சு. இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஆயுத பரிசீலனை உள்ள கொடுத்துருக்காரா? இல்ல, நான் ஏற்கனவே ஈழத்தில் பயிற்சிகள் பெற்றுவிட்டு வந்தவன் இங்கே. ஆகையால் இங்கே வந்து அதை உள்ள உங்களுக்கு பயன்படுத்துற வேலை இருந்துச்சா? இல்ல, எப்போதுமே பயிற்சி விடுதலை படையை சார்ந்தவர்கள் 99 நவம்பரில் வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஆயுத பயிற்சி, புதியவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிற போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 2வது ஸ்டெப் என்ன, 3வது ஸ்டெப் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்போம். அதே போல குறிபார்த்து சுடுவது எப்படி, அந்த துப்பாக்கியை எப்படி பிடிக்கிற வழக்கம், நிறைய பேர் இப்படித்தான் பிடிப்பான். அது இல்ல, அது பிடிக்கிற விதமே வேறு. ஆக ஒரு மரத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொடுவாளை வச்சு கொத்திட்டு வந்துருவாரு. சேத்துக்குள்ளியார் வந்து கொத்திட்டு வந்துருவாரு. அந்த இடம் தெரியும், அந்த இடத்த பார்த்து சரியா சுடுப்பா அப்படிம்பாரு. அது அந்தியூர் வனப்பகுதிக்குள்ள வந்து மணியாச்சி பள்ளம் என்கிற ஒரு இடம், மறக்க முடியாத இடம். அது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதி. அங்கெல்லாம் துப்பாக்கி பயிற்சி எடுத்தோம்னா வெளியில யாருக்குமே கேட்காது.